உங்களுடைய பல பிரச்சனைக்கு வந்து சின்ன திருத்தம் இருந்தால் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும்னு நீங்கள் நம்புவீங்களா? ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேட்டுங்க. எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம், அதுக்காக வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொல்லி எங்கள் அப்பா அனுப்பிச்சி வச்சார். நானும் என்னுடைய நண்பரும் பைக்கில் போயிருந்தோம். பக்கத்து டவுனுக்கு போயிட்டு நாங்கள் முழு ஒரு தார் மாதிரி வாங்கியிருந்தால் கூட அதை எடுத்துகிட்டு வந்துருக்க முடியும். எங்கள் அறிவுக்கு நாங்கள் எண்ணிக்கையில் 200 வாழைப்பழம்னா அவங்க ஒரு 16 டசன் வாழைப்பழத்தை ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்தாங்க. அந்த பாக்ஸ் ஒரு 2 அடி அகலம் 3 அடி நீளம். அந்த பாக்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு நான் பின்னாடி தான் உக்காந்தேன். என்னால் உட்கார முடியல. பைக்கில் நடுவில் ஒரு பெரிய பாக்ஸ் வச்சு எப்படி இருக்குன்னு எனக்கு கற்பனை பண்ணி பார்த்துங்க. அது இதில் கிளம்பி வரும்போது நடுவழியில் வர சின்னதாக மழை வேறு வந்துடுச்சு. ஆல்ரெடி எனக்கு பேலன்ஸ் இல்லை. அவர் ஒவ்வொரு முறை ஒரு சின்ன பள்ளத்தில் இறக்கி ஏற்றும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். மழையில் ஸ்லோவாக வேறு ஓட்டினார், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அடுத்த நாள் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், திரும்பி உட்காந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகிருக்க மாட்டான்னா. புரியலன்னு. ஏன்டா வண்டி ஓட்டினார்ல, அவர் முதுகு பக்கம் முதுகு ஓட்டின மாதிரி உட்காந்துருந்தா உனக்கு பேலன்ஸ் வந்திருக்கும், இடம் வந்திருக்க மாட்டான்னு கேட்டேன்.